நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நோ குக் பிஸ்கட் குல்ஃபி. இன்ஸ்டண்ட்டாக க்ரீமியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் க்ரீமோ இல்லை மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நம்ம போடலை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு நான் பார்லேஜி பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரிட்டானியா எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு குல்ஃபி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்கட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொக்கோவோ பவுடர், அதுக்கப்புறம் காஃபி பவுடர், இதெல்லாம் போட்டுட்டு முதல்ல நம்ம அரைச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதுக்கு நிறைய பாலும் நமக்கு தேவைப்படாது. நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் 1 கப் பால் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதைத்தான் நம்ம ஊற்றணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பேக்கெட்லேருந்து பால் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா திரும்ப அரைக்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். முதல்ல ஒரு 1/2 கப் பால் ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம திரும்ப பால் ஊற்றி இல்லை திரும்ப நம்ம பார்லேஜி பிஸ்கட்டை நம்ம அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். நம்ம அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது, ஸோ கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அதனால நான் திரும்ப பார்லேஜி பிஸ்கட்டும் பாலும் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் கண்டென்ஸ்ட் மில்க் நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும் நம்ம குல்ஃபி. டேஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் மாதிரியே இருக்காது. அது காஃபி ஃப்ளேவரில், ஒரு சாக்லேட் காஃபி ஃப்ளேவரில் நல்லா இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ மோல்டில் ஊற்றிட்டு ஒரு ஃப்ரீசரில் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 7 hours வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 7-8 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகிடும். இல்லை இன்னும் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் கூட நம்ம எடுத்தோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம எப்படி டிமோல்ட் பண்ணணும்னா ஒரு ரன்னிங் வாட்டரில் ஒரு 50 செகண்ட் பிடிச்சோம்னாவும் ரெடி ஆகிடும். இல்லைனா ஒரு நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு 50 செகண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியாக ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு அந்த குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே நீங்கள் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடரோ காஃபி பவுடரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.